இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் 2024 இந்த புதிய ஆண்டை சந்தித்திருக்கிற உங்களை வாக்குத்தத்த வார்த்தையோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த ஆண்டிலே தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுகிற ஆண்டு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை அழகா இருக்கு, ஸ்வெல் வித் ஜாய். ஸ்வெல்லிங் அப்படின்னா வீக்கம். உங்க இருதயம் அது கொள்ளளவுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. இவ்வளவு மகிழ்ச்சியை தான் என்னால தாங்க முடியும், இவ்வளவு பூரிப்பான அனுபவத்தை தான் என்னால தாங்க முடியும் அப்படின்னு ஒரு அளவு இருக்கு பாத்தீங்களா. அந்த அளவுக்கு உங்க இருதயங்களை கர்த்தர் மகிழ்ச்சியினால் நிரப்புகிற ஒரு வருஷம். சந்தோஷமான ஏராளமான அனுபவங்களை கர்த்தர் நீங்கள் காண்கிற ஒரு வருஷமாக இந்த ஆண்டை தந்திருக்கிறார். இன்னொரு ஆங்கில வேத மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் அப்படியே த்ரில்லிங்கா இருக்குமா. த்ரில்லிங்கானா பயம் நிறைந்த த்ரில்லிங் கிடையாது. ஐயோ என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, என்ன ஆகுப்போ, அந்த மாதிரி த்ரில்லிங் கிடையாது. அந்த சந்தோஷத்தை, அந்த வெற்றியின் விளிம்பில். ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருந்தா உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு ரன் தான் அடிக்கணும், ஆனா 25 பால் இருக்கு அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் பார்க்குறவங்க அதை எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எளிதில் நான் சொல்றதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த ஒரு ரன் அடிக்கிறது அது ரொம்ப சுலபம். ஏன்னா பால்ஸ் என்ன செய்யுது 25. ஆனா அதே நேரத்தில் அது ஒரு ஃபைனல். அப்போ அந்த ஃபைனல்ல வெற்றி பெற போகிற ஒரு த்ரில்ல அந்த மேட்ச் ஆரம்பிச்சு அதை முடிக்கும் போது எந்த விதத்திலும் கவலையோ பயமோ பாரமோ இல்லாதபடி சந்தோஷத்தோடு முடிக்கிற மாதிரி இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், கடந்த நாட்களிலே, கடந்த வாரங்களிலே, கடந்த ஆண்டுகளிலே அது என்ன ஆகுமோ, இது எப்படி முடியுமோன்னு ஒரு பதட்டம், ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷம் அப்படிப்பட்ட ஒரு பதட்டமோ ஒரு அங்கலாய்ப்போ ஒரு பயமோ இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை சந்தோஷப்பட்டு கலிகூற செய்கிற, உங்க இதயத்தை பூரிக்க செய்கிற ஒரு ஆண்டு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு, உங்க இருதயம் சர்ப்ரைஸா சில காரியங்கள் நடக்கிறதுனால சந்தோஷப்படும். ஆச்சரியமா, இது இப்போ நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா நடந்துட்டா அது ஒரு ஆச்சரியம். இது இப்படி ஆசீர்வாதமா மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது ஆச்சரியம். இந்த மாதிரி இந்த இயர் ஃபுல்லா உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் கர்த்தர் வைத்திருக்கிறார், நிறைய ஆச்சரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த ஆசீர்வாதம், உங்களுடைய எதிர்காலங்களை கருத்தில் கொண்டு கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாதம், இது எல்லாம் இருக்கு. இந்த வருஷம் இது சீக்கிரமா நடக்கும். தீவிரமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அப்ப சீக்கிரமா எல்லாம் நடக்கும்போது, அதற்காக கர்த்தர் தீவிரமா செயல்படுகிறத பார்க்கும்போது, இதற்கு முன்பு எதிர்மறையா பார்த்ததெல்லாம் இப்ப பாசிட்டிவா மாறும்போது, உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தவங்களாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றவங்களாம் மாறும்போது, உங்களுக்கு எதிராக இருந்தவங்க அத்தனை காரியங்களையும் கர்த்தர் உங்க கருத்திற்குள்ள கொண்டு வரும்போது உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். தெய்வ பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தத்தை நீங்க அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு தகுதி, இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலருக்கு. அவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கர்த்தர் சொல்றார். இஸ்ரவேல் அப்படின்னா தேவனுடைய இளவரசன். யாக்கோபு தான் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். அவனிலிருந்து தான் இந்த 12 கோத்திரங்கள், அதற்கு பின்பு ஒரு பெரிய தேசம் இப்படி உருவாக்கப்பட்டதுதான் ஆண்டுடைய சொந்த ஜனம். அப்போ இளவரசன்னா ராஜாவுடைய பிள்ளை தான் இளவரசன். அப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமா மாறினா நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கும், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவங்களா இருக்கும், அவ்வளவுதான். அது மாத்திரமல்ல, இந்த யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும் போது அவன் முற்றிலும் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருந்தான். நீங்க என்ன ஆசீர்வதிக்கலன்னா என்ன அவங்கள போகவே விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரோடு போராடினான். அப்ப ஆண்டவர் உன் பேர் என்னன்னு கேட்டப்ப யாக்கோப் ஒத்துக்கொண்டான். தன்னுடைய பழைய காரியங்களை ஒத்துக்கொண்டு, தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொண்டு, தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு எல்லாத்தையும் சரி செஞ்சதுனால்தான் அவனுக்கு பேரு இஸ்ரவேல். அதே போல இந்த புதிய ஆண்டின் துவக்கத்துல கடந்த கால குறைவுகள், வீழ்ச்சிகள் இதெல்லாம் மறந்து, அதற்கெல்லாம் காரணமா சாக்கு போக்கு சொல்லாம ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே உங்க பிள்ளையா நான் இருப்பதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தா உரிமையோடு இந்த வாக்கு தத்தத்தை இந்த ஆண்டிலே நீங்கள் சுதந்திரிக்கலாம். தகப்பனே, எல்லா தேவ பிள்ளைகளுடைய இருதயமும் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக இந்த ஆண்டை நீர் மாற்றி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாப்பி நியூ இயர். For prayer contact
Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.